இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். நீங்கள் தானியேலுடைய வாழ்க்கையை எடுக்கும்போது தானியேலுடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் ஒன்றும் சாதகமாக இல்லை. குற்றப்படுத்தப்படுகிறார். அவர் செய்யாத ஒன்றை, அவர் பண்ணாத ஒன்றை பண்ணினதாக, செய்ததாக தானியேல் மேல் குற்றப்படுத்துகிற ஒரு சிறு கூட்ட மக்கள் அங்கே இருக்கிறார்கள். சதி செய்கிற ஒரு பெருங்கூட்ட மக்கள் அவனை சுத்தி வாழ்ந்ததை நாம பார்க்க முடிகிறது. இந்த தானியேலுக்கு விரோதமாய் சதி செய்து கொண்டிருக்கிற சதிகார கூட்டம் ஒன்று இந்த தானியேலை சுற்றிலும் இருந்தார்கள். தானியேலை ஒரு குற்றம் கண்டுபிடிச்சு கரெக்டாக சிங்கக்கவியில் தூக்கி என்ன செஞ்சாச்சது, போட்டாச்சது. தானியேலுடைய எதிரிகள் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, தானியேல் கதை இன்னையோடு முடிஞ்சு, இனி அவ்வளோதான். ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிங்கக்கவியில் போடுற வரைக்கும் ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார். திடீர்னு என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு சிங்கம் கூட வாயை திறக்காம, சிங்கம் தானியேலை கடிக்காம எல்லா சிங்கங்களுடைய வாய்களையும் கர்த்தர் தம்முடைய தூதன் அனுப்பி என்ன செஞ்சிட்டாராம்? ஆமேன். ராஜா தூக்க வராம வேக வேகமா வந்து கெபிக்கிட்ட வந்து நின்று கத்துறான், தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதித்த உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா அப்படின்னு கத்தும் போது அந்த சத்தம் தானியேலுடைய காதுல விழுது. உள்ள இருந்து ஒரு சத்தம் வருது கெவியில இருந்து, ராஜாவே நீர் என்று வாழ்க, நாங்க அமைதியா உயிரோட தான் என்ன செய்யறேன். அங்க உட்கார்ந்து சிங்கக்கவியை திறக்கும் போது உள்ள இருந்து அழகா சேதம் இல்லாம பாதுகாப்பா தானியேல் என்ன செய்யறாரு? ஆமேன். இன்னைக்கு நீங்க கடந்து போற சோதனையின் பாதை உங்களுக்கு சேதம் இல்லாம உங்களை பத்திரமா கொண்டு போய் கர்த்தர் கரை சேர்ப்பார். ஆமேன்.